இனியவர்களே, வேலூர் மாவட்டம் வேலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலே இருந்து கொண்டிருக்கிற பூட்டுத்தாக்கு உள்புறத்திலே இருக்கக்கூடிய நாராயணபுரம் கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். தொன்மை தமிழ் சமணத்தினுடைய அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற தூய தமிழ் சமண துறவியர்கள் உறைந்த அறமலை பள்ளியாக சமண துறவியர் உறைந்த கல் படுக்கைகள் உள்ளிட்ட சான்றாவணங்கள் இன்றைக்கு இங்கே பல்லோராலும் பராமரிக்கப்படாமல் பார்வையிடப்படாத சூழலில் அது தன்னுடைய தனித்தன்மையை முற்றிலுமாக இழந்து போயிருக்கிறது. கீழே ஒரு அடுக்கு, மேலே ஒரு அடுக்கு என்று 2 அடுக்குகளிலே டபுள் டெக்கர் அறமலை பள்ளியாக இந்த நாராயணபுரம் அறமலை பள்ளி விளங்கி இருப்பதனுடைய சான்றாக இங்கே அருமையான சில குகைகள் போன்ற அமைப்புகள் நீங்கள் இங்கே கீழே காணலாம். பார்த்து இறங்கி வா தம்பி. காட்சிப்படுத்துகிற தம்பி சற்று சிரமத்தோடு காட்சிப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். மேலே காட்சிப்படுத்துவதற்குரிய வழிகள் வசதிகள் எதுவும் இல்லாத சூழல். இங்கே அங்கே என்று அருமையான தூய துறவியர்கள் உறைந்த கல் படுக்கைகள் வித்தியாசமான முறையிலே ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் வேறெங்கும் காண முடியாத வகையில் இங்கே மிகச்சிறந்த வகையிலே கல் படுக்கைகள் ஒரு மாற்று கோணங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10 கல் படுக்கைகள் இந்த பகுதியிலே ஒரு தூய சமண துறவியர் ஆச்சாரியருடைய கல் இருக்கையாக படுக்கையாக ஒரு பெரிய படுக்கை ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. இடதுகை வலதுகை பக்கங்களிலே இங்கே மட்டும் ஒரு 5 கல் படுக்கைகள் இருக்க, அடுத்தடுத்த குகைகளிலே 2-3 கல் படுக்கைகள், மேலேயும் கல் படுக்கைகள் என்று கிட்டத்தட்ட 10க்கும் கூடுதலான சமண துறவிகள் இந்த நாராயணபுரம் அறமலை பள்ளியிலே இருந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு வந்த பொழுது இந்த இடத்தை காண முடியாமல் திரும்புகிற ஒரு சூழலில் இங்கே தன்னுடைய ஆடுகளை எல்லாம் கூட விட்டுவிட்டு நமக்காக இந்த இடத்தை காட்டுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நாராயணபுரத்தைச் சேர்ந்த சகோதரர் ஜெயவேல் அவர்கள். வணக்கங்க அண்ணா. நீங்க துணியெல்லாம் காய்ப்பிச்சு இருக்கட்டுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க அதை தொடச்சிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை, எடுத்துறேன். நீங்க எத்தனை வயசுல இருந்து இந்த இடத்துல பக்கத்துல தான் உங்க வீடு இருக்குங்களா ஐயா? ஆமா. அப்பெல்லாம் நல்லா இருந்ததுங்களா இந்த இடம்? ஒருவளுக்கு அப்போ நல்லா இருந்தது, இப்பதான் ரொம்ப பாழாங்கி. யாரும் வந்து போறது போக்குவரத்து இல்லாததுனால. ஐயா, மேல நீங்க ஏதோ ஒரு புத்தர் சிலை இருந்தது அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி போயிடுச்சுங்க ஐயா? அது மேல இருந்து உச்சி அங்கதான் தலை இல்ல, மற்ற முண்டம் இதுல இருந்து கீழே இருந்தது. அது கவர்மெண்ட் ஆளுங்க எப்படி தேஞ்சு வந்து எடுத்து போயிட்டு அது ஏதோ ஒரு காட்சி பொருட்காட்சி மாதிரி இல்ல. அந்த கண்காட்சி கூடத்துல எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்து போயிட்டாங்க. இப்பதான் ஒரு 2-3 வருஷம் அப்படிதான். சமீபத்துல தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த கல்லு வச்சு மேல மலைக்கு மேல விளம்பரத்துக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இங்கே ஒரு வழிகாட்டி பலகை ஒன்று வைக்கப்பட்ட பின்னால் இங்கே இருந்த ஒரு அருகத்திருமேனி அது ஒரு காலத்திலே இஸ்லாமிய படையெடுப்பில் கீழே விழுந்துவிட்ட மேலே இருந்து உருட்டிவிட தலை இழந்து அது தனியாக இருந்து கொண்டிருந்த சூழலில் அந்த தலை மட்டும் தற்பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய தொல்லியல் காட்சி கூடத்திலே வைக்கப்பட்டிருப்பதாக, வெறும் தலையோடு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் நம்முடைய ஜெயவேல் அவர்கள். இந்த அற்புதமான அறமலை பள்ளி வேலூர் பெருநகரத்திலிருந்து சற்றொப்ப ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலே ராணிப்பேட்டைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய, ஆற்காடுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஊர். நீங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது இந்த அறமலை பள்ளிக்கு வாருங்கள், தரிசிக்க என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். ஜெயவேல் அண்ணனுக்கு வழிகாட்டி அவருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தருணத்தில் தெரிவிக்கிறோம்.